ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளெண்டரோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வடையை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக. அது எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, டாப்பில் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நியூவில் ஜெனரல் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு இன்டர்ஃபேஸ் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் பழைய ஃபைலை சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் அது வேணும்னா சேவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த டிஃபால்ட் கியூப் வந்து நம்மளுக்கு வடை கிரியேட் பண்ண யூஸ் ஆகாது. ஸோ அதனால் நான் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கியூபை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு மெஸ்ஸை ஆட் பண்ணிப்போம். ஸோ Shift-A ஒரு மெஸ்ஸை ஆட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எப்படின்னா நம்ம என்ன ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான ஒரு மெஸ்ஸை தான் செலக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கியூப் எடுத்துங்களேன். நான் ஒரு பில்டிங் கிரியேட் பண்ண போகிறேன், இல்லை ரெக்டாங்கிளாவோ இல்லை ஸ்கொயராவோ ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கியூப் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து ஒரு ஹியூமனோட ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன், ஐபால் கிரியேட் பண்ண போகிறேன், இல்லை ஃபுட்பால் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீ யூவி ஸ்பியர், ஐகோ ஸ்பியர் மாதிரி ஸ்பியர் ஷேப்பில் இருக்க மெஸ்ஸுக்கு எடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹாலோவோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து வடை தான் கிரியேட் பண்ண போகிறாங்கனால டோரஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மெஸ் இருக்கும். இந்த மெஸ் தான் நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதனால டோரஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோரஸ் ஆட் ஆயிடுச்சு. இது லைட்டாக பார்க்க வடை மாதிரி இருந்தாலும் எக்ஸாக்டாக பார்க்க வடை மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குற வடை வந்து நல்லா குண்டை பஃபியாக, ஸோ அதில் போட்டிருக்க ஓட்டையுமே சரி டயமீட்டர் ரொம்ப சின்னமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டயமீட்டர் ரொம்ப பெருசாக இருக்குது. அது இல்லாமல் ஏதோ மாவு பார்த்தாமல் போட்ட ஒரு வடை மாதிரி இருக்குது. என்ன விரலில் போட்ட ஓட்ட மாதிரி இல்லை, ஏதோ கையிலே குத்தி போட்ட ஓட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைட் கார்னரில் ஆட் டோரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு மெஸ்ஸை வந்து ஆட் பண்ணது உடனே மட்டும்தான் காமிக்கும். நீங்கள் சப்போஸ் இதை கவனிக்காமல் நீங்கள் அடுத்தது ஆக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் கொடுத்து அடுத்தது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து போயிடும். உங்களால் திரும்ப அந்த ஆப்ஷனை அக்சஸ் பண்ண முடியாது. இது கொஞ்சம் கோளாறான டூல் தான். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டர் என்ன நினச்சிக்கன்னா நீங்கள் வந்து அந்த மெஸ்ஸை ஆட் பண்ணோன்னு நீங்கள் அடுத்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுத்த பேஸ் மெஸ்ஸே ஓகே தான் போல அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ அதனால நம்மளால் இந்த ஆப்ஷனை வந்து திரும்பி அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா அந்த மெஸ்ஸை டெலிட் பண்ணிவிட்டு திரும்பி புதுசாக தான் நீங்கள் மெஸ்ஸை ஆட் பண்ணணும். ஸோ திரும்ப நான் டோரஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேஜர் செக்மெண்ட் மைனர் செக்மெண்ட் இருக்கா. ஸோ இது என்னன்னு பாருங்கள். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணேன் நம்மளோட அந்த வடையோட ரெசல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு பிகினர் இருந்தால் இப்போ நான் ஃபஸ்ட்டு பிளெண்டர் ஓப்பன் பண்ணுறேன், வடை கிரியேட் பண்ண ஓப்பன் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இதை கிரியேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த செக்மெண்ட் எல்லாத்தையுமே அதிகமாக வைப்பேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் அப்படிங்கிறனால. ஸோ ஆனால் இப்படி வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 3D மாடலில் மொத்தம் 2 டைப்பான 3D மாடல் இருக்குது. ஒன்று லோ பாலி, இன்னொன்று ஹை பாலி. ரெண்டுக்குமே சில அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு லோ பாலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே டீட்டெயில் இல்லாமல் இருக்கும். குவாலிட்டியாக பார்க்க உங்களுக்கு ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டரிங் டைம் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஆனால் ஹை பாலி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டீட்டெயிலாக இருக்கும், பார்க்க நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் ரெண்டரிங் டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். நீங்கள் என்னதான் நல்ல பவர்ஃபுல்லான சிஸ்டம் வச்சுருந்தாலுமே ரெண்டரிங் பண்ண டைம் எடுத்துக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நம்மளுக்கு ரெசல்யூஷன் தேவைப்படாது வடையை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி பழைய இருந்த நம்பர்லேயே வச்சுக்கிறேன். நம்ம நம்பர்லேயே செலக்ட் பண்ணிக்கலாம். 46 கொடுத்துக்கிறேன். மைனர் செக்மெண்ட் வந்து 12 கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மேஜர் ரேடியஸ் மைனர் ரேடியஸ் இருக்கும். ஸோ இந்த மேஜர் ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா மிடில் அந்த உள்ள இருக்குல்ல இந்த சர்க்கிள் ரேடியஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மேஜர் ரேடியஸில். ஸோ இந்த மைனர் ரேடியஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அவுட்டரில் இருக்க இந்த சர்க்கிள் இருக்குல்ல அதோட சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த உள்ள இருக்க சர்க்கிளுக்கும் வெளில இருக்க சர்க்கிளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மேஜர் ரேடியஸ் மைனர் ரேடியஸ். ஸோ இதை சேஞ்ச் பண்ண நம்மளோட டயாமீட்டரும் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கவனிப்பீங்க. ஸோ இப்போ நான் நம்மளோட ஒரிஜினலாக வடை எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து டயாமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மிடில் இருக்க அந்த ஓட்டையும் முடிஞ்ச அளவுக்கு சின்னமாக பண்ணிவிட்டு ஸோ வெளியில் இருக்க அவுட்டரையும் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பஃபியாக இருந்தால் குண்டாக இருந்தால் போதும். ரொம்பலாம் நம்மளுக்கு குண்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்தளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ இப்போ வந்து நான் லெஃப்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஆப்ஷன் போயிடுச்சு, நம்மளால் திரும்ப அந்த ஆப்ஷன் அக்சஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னதான் லைட்டாக பார்க்க வடை மாதிரி இருந்தாலுமே அந்த ஸ்மூத்னஸ் இல்லை, நம்ம வடையில் இருக்க ஸ்மூத்னஸ் இல்லை. ஸோ அடுத்து நம்ம ஆல்தா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடையை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டில் ஷேட் ஸ்மூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மாடல் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் ஹை பாலியான ரெசல்யூஷன் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். இந்த ஷேடர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாலியான இந்த ஆப்ஜெக்டை கூட இந்த ஷேடர் கொடுத்தோம்னா ஹை பாலி ஆப்ஜெக்ட் மாதிரி காமிக்கும். ஸோ ரெண்டர்லையுமே இது வந்து பார்க்க ஹை பாலி ஆப்ஜெக்ட் மாதிரி தான் தெரியும். ஸோ அதுதான் அந்த ஷேடரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே யூஸ் ஆகாது. சில பேர் வந்து ஹார்ட் சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணுவாங்க. அதாவது ரோபோட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா மெட்டல் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறீங்க, ஹார்ட் சர்ஃபேஸாக ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷேட் ஸ்மூத் யூஸ் ஆகாது. இந்த ஷேட் ஃபிளாட் கொடுத்துட்டீங்கன்னா பழைய மாதிரி இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆனால்
நம்மளோட வடைக்கு வந்து ஷேட் ஸ்மூத் தான் தேவை. ஸோ அதனால ஷேட் ஸ்மூத்தே கொடுத்துக்கிறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஷேட் ஸ்மூத், ஷேட் ஆட்டோ ஸ்மூத்னு. ஷேட் ஸ்மூத் வந்து நார்மலாக நீங்கள் பேசிக்காக இந்த மிஷின் கொடுக்குறாங்க தான் கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க மாடல் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஷேட் ஸ்மூத் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு ஷேட் ஆட்டோ ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மூத் ஆகிக்கும். ஸோ நம்மளோட இதுக்கு ஷேட் ஸ்மூத்தே போதும் தான், நான் ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருந்தாலுமே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் பாக்ஸியாக இருக்குது. ஸோ அந்த லைனாக பாக்ஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வடை இருக்காது, நல்ல கர்வியாக தான் இருக்கும், ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வந்து அதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷனில் ஸ்பேனர் சிம்பிளில் ஒரு மாடிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இது வந்து ஒன்லி நீங்கள் வந்து மெஸ்ஸை கிளிக் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் காமிக்கும். இது ஆப்ஜெக்ட்டை பொறுத்து தான். இப்போ வந்து நான் வந்து லைட்டாக கிளிக் பண்ணால் அந்த மாடிஃபையர் வந்து எனக்கு காமிக்காது, ஸ்பேனர் சிம்பிள் வந்து எனக்கு காமிக்காது. நான் வந்து கேமரா செலக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து காமிக்காது. ஸோ ஒன்லி நம்ம மெஸ்ஸை செலக்ட் பண்ணால் மட்டும் தான் எனக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. நான் என்னோட வடையை செலக்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஸ்பேனர் சிம்பிள் இருக்க அந்த மாடிஃபை வந்து காமிக்குது. இதில் வந்து ஆட் மாடிஃபைன் இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஜெனரேட்டில் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் சொல்லிட்டு ஒரு மாடிஃபை வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஆட் பண்ணோன்னே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ நம்மளோட அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸி வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கும், ஓரளவுக்கு நல்லாவே ஸ்மூத் ஆயிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வியூபோர்ட்டில் இருக்க இந்த லெவலை வந்து கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து மாடிஃபை கொடுக்குறதுக்கு முன்னாடி இருந்த மாடல். இப்போ நான் அதை இன்க்ரீஸ் பண்ணோன்னே நல்லா கொஞ்சம் கர்வி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நான் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம் அந்தளவுக்கு இது வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ரெசல்யூஷன் வந்து நல்லா அதிகமாகவும் ஆகும். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்டை பொறுத்து இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக வச்சாலும் இதுவுமே ரெண்டிங் டைம் வந்து ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+1. நார்மலாக மெஷை ஆட் பண்ணிவிட்டு ஆட் ஸ்மூத் கொடுத்துட்டு நீங்கள் Ctrl+1 கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடிஃபை வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சப்டிவிஷன் சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே காமனான ஒரு மாடிஃபையர். மெஜாரிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடிஃபையர். எல்லா விஷயத்துலையுமே நீங்களுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து லெவலை வந்து 0 ஆக்கிடுறேன். லெவலை 0 ஆக்கிட்டு இது வந்து நான் ஷேட் ஃப்ளாட்டே கொடுத்துக்கிறேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட மிஸ் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் தெரியுது பாருங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா. இந்த ஸ்கொயர் ஷேப்பை நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து இதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், 1ல் வைக்கிறேன். ஸோ அதே ஸ்கொயர் ஷேப் தான், ஆனால் அதுக்குள்ளே ஒரு 4 ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு, 4 ஸ்கொயர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஸ்கொயர் ஷேப் பார்த்துக்குங்க. இப்போ நான் 2ல் வைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஸ்கொயருக்குள்ளே ஒரு 4 எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த சப்டிவிஷன் சர்ஃபேஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்கொயருக்குள்ளே அடுத்தடுத்த டிவைட் ஆகி 4 ஸ்கொயர் ஆட் ஆகிட்டே தான் போகும். இப்படி தான் இதோட ரெசல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி தான் இந்த டூல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு 2வே ஓகேவாக தான் இருக்கும். நான் ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு 2வே ஓகேவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வியூ போர்ட்னு, இன்னொன்று ரெண்டர். நான் வியூ போர்ட்டில் 1 வச்சுக்கிட்டு நான் என்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டர் பண்ணும்போது மட்டும் நான் ஹை குவாலிட்டியாக எடுத்துக்கிட்டா போதும், நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கிட்டா போதும்னா ரெண்டர் மட்டும் 2 வச்சுக்கிட்டா போதும். நான் ரெண்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாகி வந்துடும். லெவல் வந்து 2லே வச்சுப்போம், ஆனால் 2வே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வடை வந்து நல்லா பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பெர்ஃபெக்டாக இருக்கிறது தான். ஏன்னா ரியல் லைஃப்பில் எந்த வடையுமே இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இந்தளவுக்கு அழகான ஒரு ரவுண்ட் ரேடியஸில் ஸோ பெர்ஃபெக்டாக ஒரு வடை இருக்கவே இருக்காது. ரியல் லைஃப்பில் எப்படி ஒரு மாடலோட ஷேப் இருக்குமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வடையை செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் லெஃப்ட் சைட் கார்னரில் ஆப்ஜெக்ட் மூவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் எடிட் மூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட மாடல் மேலே புள்ளி டாட்டா தான் உங்களுக்கு காமிக்கும். ஏதோ புள்ளி வச்சு கோலம் போட்ட மாதிரி நிறையா டாட்டா தான் காமிக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அதை செலக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த புள்ளி தான் வெர்டெக்ஸ். ஸோ நம்மளோட 3D மாடலிங்கில் வந்து இதை வந்து வெர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க இந்த புள்ளியை. ஸோ இப்போ நான் இதில் 2 செலக்ட் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒரு லைன் மாதிரி வருதுல்ல. ஸோ இது வந்து லைன். ஸோ இதில் 4 வெர்டெக்ஸை நம்ம செலக்ட் பண்ணனா ஸோ இது வந்து ஃபேஸ். ஒரு புள்ளியை நம்ம செலக்ட் பண்ணுறது வெர்டெக்ஸு, நிறைய புள்ளியை நம்ம செலக்ட் பண்ணால் வெர்டெக்ஸிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பேசிக்காக எப்படி சொல்லுவாங்கன்னா பாலிகான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கவுண்டை பொறுத்து தான் ஒரு மாடல் வந்து லோ பாலி மாடலா இல்லை ஹை பாலி மாடலாங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா ஸோ பாலிகான் கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹை பாலி மாடல், பாலிகான் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் அது வந்து லோ பாலி மாடல். ஸோ இதுதான் எல்லாருமே பேசிக்காக சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் எடிட் மோடை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போது இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரு 3D மாடல். அப்படின்னா 3Dனா 3 டைமென்ஷன். ஸோ மொத்தமாக பேசிக்காக ஒரு 4 டைமென்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ஜெக்ட் மூணு போய்க்கிறேன். அது என்னங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிக்காக ஒரு 4 டைமென்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0D 1D 2D 3D. ஸோ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த 3D. ஸோ இந்த 4 டைமென்ஷன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0Dனா 0 டைமென்ஷன்,
அதாவது ஒரு புள்ளி. ஸோ இந்த புள்ளிக்கு வந்து அகலமும் கிடையாது, நீளமும் கிடையாது, உயரமும் கிடையாது, அதாவது வித்தும் கிடையாது, ஹைட்டும் கிடையாது, டெப்த்தும் கிடையாது. ஸோ எந்த விதமான அளவு இல்லாதனால தான், எந்த விதமான டைமென்ஷனும் இல்லாதனால தான் இது வந்து 0t. ஓகே, ஸோ அடுத்ததா 1t. 1tனா இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 0t வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 1t கிடைக்கும். ஒன்று நீளம் மட்டும் இருக்கலாம், இல்லைனா உயரம் மட்டும் இருக்கலாம், இல்லைனா அகலம் மட்டும் இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு டைமென்ஷன் மட்டும் இருக்கும். அதுதான் நம்ம 1tன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு நூல் எடுத்துக்கோங்க, ஒரு த்ரெட்டு ஒரே லைனாக இருக்கும்ல, ஸோ த்ரெட்டுன்னு வச்சுக்கலாம். இல்லை ஒன்லி நீளம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எந்த உயரமும் எதுவும் கிடையாது. இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக போகிற ஒரு கோடு தான். புள்ளி வச்சோம்னா அது வந்து 0t, அதில் கோடு போட்டோம்னா அது வந்து 1t. ஏன்னா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரே ஒரு அளவு மட்டும் இருக்கும். ஓகே, அடுத்ததா 2D. ஸோ இந்த 2D எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 1D சேர்க்கணும். இப்போ 2 1D நான் வரைஞ்சிட்டு அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன். சாரி, என் ட்ராயிங் ஒரு மாதிரி இருந்தால் கண்டுக்காதீங்க. ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அகலம் இருக்கும், உயரம் இருக்கும், 2 டைமென்ஷன் இருக்கும், 2 அளவு இருக்கும். ஸோ அப்படி 2 அளவு இருந்தால் மட்டும்தான் இது வந்து 2D. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு பேப்பர் வச்சுக்கலாம். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே 2D. நீங்கள் பார்க்குற மூவி ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, ஸோ அந்த ஸ்க்ரீனே ஒரு 2D தான். ஸோ எனக்கு இதில் தெரியுற எல்லாமே 2D தான். ஒன்லி உயரமும் அகலம் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம 2Dன்னு சொல்லுவோம். அடுத்ததாக 3D. ஸோ இந்த 3D எப்படி ஒர்க் ஆகுதுன்னா 2 2Dயை கனெக்ட் பண்ணுறது மூலமாக, இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஸ்கொயரை வந்து மேலே ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ அதே ஸ்கொயரை கீழேயும் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு இது வந்து ஜாயின் பண்ணுறேன். திரும்பவும் சொல்கிறேன், என் ட்ராயிங்கை வந்து பார்த்து நல்லா அப்படி வரைய நினைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கியூப் கிடச்சிருக்கும். ஓகே, கியூப்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து உயரமும் இருக்குது, அதாவது உயரமும் இருக்குது, நீளமும் இருக்குது, அகலமும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மொத்தமே 3 அளவுகளும் இருக்குது, 3 டைமென்ஷன் இருக்குது. அதாவது வித்து இருக்குது, ஹைட் இருக்குது, டெப்த் இருக்குனால 3 டைமென்ஷன் இருக்கனால ஸோ இது வந்து 3D. ஓகே, இதை வச்சு தான் இந்த எடிட் மோடே உங்களுக்கு ஒர்க் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மேலே லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 செலக்ட் மோட் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் மோட். ஓகே, வெர்டெக்ஸ் செலக்ட் மோட் இருக்கும். அப்படின்னா புள்ளி 0Dயை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எட்ஜ் செலக்ஷன் இருக்கும், அதாவது லைன் செலக்ட் பண்ணுறது. ஸோ இதை கிளிக் பண்ணினா அந்த புள்ளி போயிடும். இப்போ ஒன்லி நம்மளால் லைனை மட்டும் செலக்ட் பண்ண முடியும், ஒரு கோடை மட்டும் தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். இதைத்தான் நம்ம வந்து 1T. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ் செலெக்ஷன் சொல்லுவாங்க. 4 லைனும் ஒன்றா சேர்த்து பாருங்க. இதுதான் ஃபேஸ். இது ஹைட் இருக்கு, வித் இருக்கு. ஸோ அப்படின்னா இது வந்து 2D. ஸோ இது மொத்தமாக எல்லாமே சேர்ந்தது தான் 3D. நம்ம இந்த கிரியேட் பண்ணக்கூடிய இந்த வடை. இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு டியுமே இன்னொரு டியை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அதாவது 0T வந்து நீங்கள் 0T இப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நான் G கொடுத்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து இங்கே இருக்க 1Tயையும் 2Dயையும் அஃபெக்ட் பண்ணி 3Dயையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் எந்த டுட்டோரியலுமே யாருமே இதை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் நம்ம டுட்டோரியல் பார்க்குறீங்களா, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு தான் இதை பற்றி தெரிஞ்சிருக்கு டுட்டோரியல் மூலமாக. ஸோ இப்போ நான் இதை எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன். வடை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஈவனாக இருக்காது. என்ன, ஒரு இடத்துல பெருசாக இருக்கும், ஒரு இடத்துல சின்னமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹோல்லாம் கரெக்டாக வந்திருக்காது. அது எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஒரே ஒரு வெர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் G ப்ரெஸ் பண்ணுறேன். நான் நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் பண்ணுவோம் அதே மாதிரி G ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ அந்த வெர்டெக்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி இப்போ லெஃப்ட் கிளிக் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த வெர்டெக்ஸை நான் எடுத்து வச்சிருக்க இடம் மட்டும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோட் போய் காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல மேடாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட மாடலை வந்து அப்ஸ்ட்ராக்டாக கிரியேட் பண்ண போகிறோம். மேலே எங்கேயும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னன்னா ஒவ்வொரு வெர்டெக்ஸுமே நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்மளால் வந்து அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் தான் ப்ரொஃபஷனல் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டூல் என்ன பண்ணுன்னா, இப்போ நான் வந்து ஒரு வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து G ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கர்சர் வந்து காமிக்குங்க. ஸ்க்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்க்கிளோட ஷேப் வந்து ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே மிடில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்ல இந்த வெர்டெக்ஸை நான் G கொடுத்து மூவ் பண்ணேன்னா இந்த சர்க்கிளுக்குள்ள இருக்க மற்ற வெர்டெக்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரியே சேஞ்ச் ஆகும். அதோட இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு G ப்ரெஸ் பண்ணிட்டேன். நான் அந்த மேலே இருக்க இந்த டூலை வந்து நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஷார்ட்கட் கீ வந்து O. ஸோ நீங்கள் வந்து ஓவை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஷார்ட்கட் கீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து G ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு லைட்டாக மூவ் பண்ணுறேன். என்னோட கர்சரை லைட்டாக மூவ் பண்ணுறேன். ரொம்பலாம் மேடாக இடத்துல லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோட் போய் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஒவ்வொரு டைமே நம்ம வந்து இங்கே போய் கிளிக் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் மோட் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எடிட் மோடில் இருக்கும்போது டேப் இருக்கும்ல, ஸோ உங்களுக்கு கீபோர்டில் டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஆப்ஜெக்ட் மோட் கொண்டு போயிடும். ஆப்ஜெக்ட் மோடில் இருந்தீங்கன்னா டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடிட் மோட் கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்மூத்தாக நம்ம வந்து அதை கொஞ்சம் மேடாக்கியாச்சு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கங்கே நம்மளோட மாடலை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரிஜினலாக ஒரு வடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அங்கங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து
கொஞ்சம் அதை கீழே கொண்டு போய்க்கிறேன், கொஞ்சமாக கீழே கொண்டு போய்க்கிறேன். ஸோ நடுவில் இருக்குல்ல, ஸோ நீங்கள் நல்லா மூவ் பண்ணிவிட்டு இங்கே நடுவில் இருந்து ஏதாச்சும் ஒரு வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜி ப்ரெஸ் பண்ணி ரைட்டாக அப்படி மூவ் பண்ணிக்கோங்க. கோட்டெல்லாம் கரெக்டாக இருக்காது வடையில், ஓரளவு அன்னியமனாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதாக நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரேண்டமாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டேப் கொடுத்து அப்போ செக் பண்ணிக்கோங்க வடை பார்க்க. ரொம்ப இந்த மாதிரி வந்துருச்சு பார்க்க நல்லா இல்லைன்னா கண்ட்ரோல் ஜி கொடுத்து பழைய மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா கேன்சல் ஆயிடும். இந்த ரேடியஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ஜி கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க. ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா மொத்த வடையுமே இதாயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு சிறுசாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ரொம்ப அதே மாதிரி ரொம்பவும் நீங்கள் வந்து ஹைட் ஏற்றிட வேணாம். ரொம்ப ஹைட் ஏற்றிங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு இந்த வடை வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. சைட்லேயுமே அங்கங்கே வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வடையோட ஃபோட்டோவோட இது எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக இதே மாதிரி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ரேடியஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இது என்ன பண்ணுறோன்னா இது வரைக்கும் நம்மளோட வடையை வந்து சேவ் பண்ணி வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஓரளவுக்கு ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணாமல் விட்டோம்னா சப்போஸ் கரண்ட் போயிடுச்சு, ஏன்னா நீங்கள் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, சிஸ்டம் எதுவும் கிராஷ் ஆகிடுச்சுன்னா கூட நம்மளால் ஒர்க் பண்ண வரைக்கும் எடுத்துக்க முடியாது. ஸோ முதல்ல வந்து சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ ஃபைலில் போயிட்டு சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ நீங்கள் வந்து அங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வடை டுட்டோரியலில் இப்போ டைம் போட்டு வச்சுக்கிறேன். போட்டு சேவ். ஸோ இந்த எபிசோடில் வடையோட பேசிக் மாடல் எப்படி கொடுக்கணுங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் இதுக்கு எப்படி டெக்ஸ்சரிங் கொடுக்குறது, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கிளாஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளோட சேனலோட கனெக்ட் ஆகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.